ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/5/2026க்கான கேரளா நாட்டில் சான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 281/074 அப்படிங்கிற நம்பர் பார்த்துக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணி காட்டுற பாருங்க. 1, 2 அதாவது வரிசை நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, 10 வரைக்கும் உள்ள நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, கெஸ்ஸிங் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் நம்பர் எழுதுகிறேன், என்ன எழுதுறேன்னு பார்க்காதீங்க. சரிங்களா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் எல்லா நம்பர்ஸுமே நான் எழுதிட்டேன். சரிங்களா, அப்போ 281/074. ஸோ இதுக்கு இங்கே 281 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸில் உள்ள என்னென்ன நம்பர் 10 நம்பரில் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம எடுத்துடுறேன். சரிங்களா, இப்போது நமக்கு 281 அப்படின்னா 2, 8, 1 அடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்குது, 0 எடுத்துட்டேன். 7 இருக்குது, 4 இருக்குது, எடுத்துட்டேன். சரிங்களா, மீதி உள்ள நம்பர் என்ன நம்பரோ அதை நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 3 இருக்குது, 3, 5, 6, 9 ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 3, 6, 5, 9 ஸோ அந்த நம்பர் தான் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 3, 6, 5, 9 இந்த நம்பர் தான் நமக்கு 40 பாக்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஆனால் இந்த நமக்கு பேட்டர்னுக்கு அடித்த அந்த 6 நம்பருமே தனித்தனி நம்பராக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். சரிங்களா, இந்த மாதிரி இருந்தப்போ மீதி உள்ள 4 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 ரிசல்ட்டாக வந்துருச்சு. 3, 5, 6, 9 அப்படிங்கிற நம்பர். இப்போது அதே மாதிரி அன்றைக்கி அடித்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 3, 9, 6, 5 எல்லாமே தனித்தனி நம்பர் தான். சரிங்களா, அப்போ இந்த நம்பரும் நாளைக்கு இதில் இல்லாத நம்பர் நமக்கு 40 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இப்போ 143 143னா 1, 4, 3 எடுத்தாச்சு. 965 9, 6, 5 எடுத்தாச்சு. நமக்கு இல்லாத நம்பரு 0 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. சரிங்களா, அப்போது 0278 தான் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கணும். சரிங்களா, 0278 அப்படிங்கிற நம்பரை நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு 3569 சொல்லி வந்ததுக்கு நமக்கு லாஸ்ட்டு 3 நம்பர் வந்து பார்த்தோன்னா 40 கொண்டு வந்துட்டாங்க. 3ஆம் நம்பர் டி போர்டு வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி நம்ம டி போர்டுக்கு 0 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்குவோம். சரிங்களா, இப்போ 965 அப்படியே திருப்பிட்டாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம திருப்பினோம் அப்படின்னா 872. சரிங்களா, 0878 நம்ம டேரெக்டாக ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி 0872 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 6, 9 இருக்குங்களா, அதை அப்படியே பின்னாடி இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நம்பரு டி போர்டுக்கு எடுத்துட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் 0ங்கிறது டி போர்டுக்கு எடுத்தாச்சு. அப்படியே 9, 6, 5 925. இப்போ அதே மாதிரி 8, 7, 2 அப்படியே நம்ம 822 போட்டாச்சு. அப்போது 0278. சரிங்களா, ஒன்லைன் ப்ரெஸ்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0278 872. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்னில் நேற்று ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எனக்கு நேற்று கால் பண்ணி பேசியிருந்தார். அதை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே இன்றைக்கி கண்டிப்பாக மறக்காமல் சொல்கிறேன். 29/10/83 எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா 2 நாள் கேப் போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ 29 பார்த்தீங்களா, 29க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம், 2க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம், 9க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 8, 38. இதில் நமக்கு 9லேருந்து அந்த ஏ போர்ட்லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுற நம்பர் தான் நமக்கு டபுள்ஸாக வருது. சரிங்களா, 38 அப்படிங்கிறது இந்த 9க்கு அப்புறம் மைனஸ் பண்ண நம்பர்லேருந்து நம்ம டபுள்ஸாக எடுத்துக்கிறோம். 388. அடுத்து 1, 0. அப்போ இதில் 0 கீழே வந்து பார்த்திங்கன்னா 9, 1க்கு அடுத்து 2. அப்போது இங்கே ஏ போர்ட்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸாக வருதுன்னு சொன்னோம். அப்போ 9 டபுள்ஸாக வச்சோம்னா 299. நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 929 பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ 8, 9 8க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 9க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 8. அப்போது 988 பாக்ஸ் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு ரிசல்ட் வரணும். சரிங்களா, நமக்கு இப்போ வச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏபி ஒரு டபுள்ஸு, ஒரு ஏசி டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு அடுத்து பிசி தான் டபுள்ஸு. அப்போ நமக்கு சேமாக வந்து பார்த்திங்கன்னா 988 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, 988. ஸோ அந்த நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 988 அடித்தாங்கன்னா 79, 88. சரிங்களா, 79, 88
அல்லது 59 88 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 98 89 அப்படி நம்பர் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 98 89 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் பாருங்கள். 26 15. ஸோ இந்த இடத்துல என்ன வரலான்னு பார்க்கலாம். 26க்கு பாருங்கள். ஏபி ஒரு 26க்கு இதில் ஒரு நம்பர்லையும் ஒவ்வொன்று மைனஸ் பண்ணுறாங்க. 2க்கு அப்புறம் 1 2 கீழே 1 6 கீழே 5 15ங்கிறது ஏபி 15 பாஸு. திரும்ப 1 5 அப்படிங்கிற நம்பரு 1க்கு ஒரு நம்பர் கம்பேர்னா 0 5க்கு ஒரு நம்பர் கம்பேர்னா 4 0 4. இப்போது 0 4 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட்டில் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 0 4 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 49 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 0 49 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜீரோ 49 இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 50 49 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு போன மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதாவது 99ம் சரி 96ம் சரி 3 மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னோமோ ஒன்று இந்த இந்த ஃபாலோ நம்பர் நம்ம ப்ளே பண்ணோம் அப்புடின்னா இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கனெக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ தான் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணது என்னை பொறுத்தவரை நான் தான் அவருக்கு வந்து பாராட்டணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு வராமல் இருந்தாலும் கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை அதாவது ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அமௌண்ட் வச்சுருந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட கால் பண்ணி இது மாதிரி வரல அப்படிங்கிறது நினைக்கல. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சத்தோட நம்புங்க, நம்பினா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு அவர் கரெக்டாக வேறு இதில் என்ன ஒரு அதிசயம்னா டெய்லி கேஸிங்க்கு நமக்கு போட்டி வந்தப்போ கூட அவர் வருத்தப்பட்டார். ஆனால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம சொன்ன மாதிரியே எடுத்து நான் ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக வின்னிங் வந்துச்சு. நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. சரிங்களா? ஒன்று நீங்கள் ஃபாலோவுக்கு வந்துட்டீங்க அப்புடின்னா டெய்லி கேஸிங்கு போடக்கூடாது. சரிங்களா? ஃபாலோ மட்டும் நான் அந்த ரெக்கார்ட் கூட அவர் பேச வச்சுருந்தேன். இதை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயந்தான். ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் காசு எடுக்க முடியுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். தெளிவாக அன்றைக்கி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த இத்தனை நாள் 10 நாள்லேயே வரும் 12 நாள்லேயே வரணும்னு நம்ம நினைக்காம இந்த நம்பருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்கிற ஃபாலோ சர்ட்லேயும் பாருங்கள். நீங்களாகவே செக் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். எத்தனை நாள் வந்திருக்குன்னு பாட்டு 30 நாள்னா 30 நாளுக்கும் நமக்கு இதுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை செட்டு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக அவரே கனெக்ட் பண்ணி பார்த்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஆகுது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எப்படி லாபம்னு எப்படி போகணுங்கிறத செக் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே பண்ணி நல்ல வின்னிங் எடுத்திருக்காரு. அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் ப்ளே பண்ணி நல்ல வின்னிங் எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் என்கிட்ட சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நேற்றுக்கே லாஸ்ட்டில் வீடியோ சொல்லிட்டு நான் மறந்துட்டேன், விட்டுட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை செய்யும்போது அந்த காசெல்லாம் வின் பண்ணி அனுபவிக்கும்போது தான் அதனுடைய சந்தோஷம் வரும் எல்லாத்துக்குமே. நம்ம சும்மா காதில் சொல்கிறதுனால என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக சொல்கிற மாதிரி ஃபாலோ மட்டும் எடுத்து போட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரும் இருக்காதுங்க. ப்ரெஷரும் இருக்குது. இன்றைக்கி என்ன 3 மணிக்கு என்ன ஆகணும் ஓடி போயிடலாம் ரிசல்ட் பார்க்க தேவையில்ல. இந்த நம்பர் போடுறோம் என்றைக்கா இருந்தாலும் அடிப்பான் வின்னிங் நமக்கு உண்டு அப்படின்னு நினச்சி போடுங்க. அது பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் என்றைக்கெல்லாம் ஓடி போய் தேடாமல் இருக்கீங்களோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து நிற்கும். வின்னிங் அமௌண்ட்டு வந்து பார்த்தா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிடக்கும். போட்டு நம்ம பாட்டுக்கு 3 மணிக்கு என்ன ரிசல்ட்டுன்னு ஓடக்கூடாது. போட்டுட்டு விட்றீங்களா வரும் அவ்வளோதான். நீங்கள் ஃபாலோலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுற மாதிரி தான் நான் அன்றைக்கே சொன்னது தான். ஃபாலோன்னு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ப்ராப்பராக ட்ரை பண்ணணும். ஒரு நாள் மறந்துட்டேன்
ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட்டிங்லேயே 40, 50, 60, 70, 80ன்னு போட்டு அதுக்கப்புறம் 10, 5, 2, 1 கடைசியில ஒண்ணுமே போட மாட்டாங்க. 1 இருந்தா 100க்கு போணும். 100லேருந்து 1க்கு 1 தான் லாபம் வராது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஏதோ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சொன்னதில ஒருத்தராச்சும் கரெக்ட்டா அந்த மாரி ப்ளே பண்ணி வின்னிங் எடுத்திருக்காரு. சரிங்களா? அதேமாரி நீங்களும் ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் குடுங்க. ஒரு நம்பர எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. அத எப்படி ப்ராப்பரா எடுத்து ஃபாலோ பண்ணுங்கிறது நான் சொல்லியிருந்தேன். 1 ஒண்ணா 1 + 1 2, 3 இன்னைக்கு 1ன்னா அடுத்த நாள் 2, அடுத்த நாள் 3, அடுத்த நாள் 4, அடுத்த நாள் 5 அது மாரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு செலவாகுது, லாபம் வந்தா எவ்வளோங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி எடுத்துட்டு போணும். சரிங்களா? அது மாரி போட்டீங்கன்னா கம்பல்சரி ஒரு வின்னிங்ஸ் நமக்கு வந்து கெடைச்சிரும். அத நீங்க வந்து அவரு எப்படி நமக்கு வின்னிங் வாங்குனாரோ, அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா, அது வந்து ஒரு 10 நாளைக்கு, 5 நாளைக்கு மட்டும் சும்மா 4000த்துக்கு மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அந்த 4000 நமக்கு காலியாயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மாசம்னாலும், 2 மாசம்னாலும் ஃபாலோ பண்ணா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா, நீங்க அந்த மாரிலாம் எடுத்து வச்சு ப்ளே பண்ணீங்கன்னா, சீக்கிரமாவே வந்துரும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கு நம்பிக்கைய பொறுத்து. சரிங்களா? சீக்கிரமாவே வந்துரும். ஆனா, நம்மள்ட்ட பேக்கப்ல பணம் இருக்கும். இருந்தா மட்டும் தான். ஏன்னா பாதியிலே விட்டுட்டோம்னா, அது ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்து ப்ளே பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.